இந்த விஜய் படத்துல ஒரு டைலாக் வரும். அந்த வில்லன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, பயம் எப்படியெல்லாம் வேலை செய்து பாத்தியா பையா அப்படின்வான். அதுபோலதான் திமுகவிற்கு எழுந்திருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்கிற பெரும் அச்சத்தின் நிலைப்பாடாக திமுக பல்வேறு செயல்களை தற்போதே செய்ய தொடங்கிவிட்டது. அதற்கு ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு தான் மேல நீங்க பார்க்கக்கூடிய காணொளி. காலையில நண்பர் ஒருவர் இந்த காணொளி அனுப்பியிருந்தார். என்ன அப்படின்னாக்க, பெண்ணாகரம் பகுதி முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கக்கூடிய பகுதிகளில் தருமபுரி மாவட்டத்திலலாம் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் உட்பட நிர்வாகிகள்கிட்ட இந்த போஸ்டர் கொடுக்கப்பட்டு இதை ஒட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். திமுகவினுடைய மிக முக்கிய புள்ளிகள் என்னன்னு, இந்த கூட்டணி இப்ப அமைச்சிருக்காங்கல்ல, பாஜக, பாமக, அதிமுக, இந்த கூட்டணி டப்பா கூட்டணி, இது தமிழகத்தினுடைய தலையெழுத்திய மாத்திரவர்கள் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டரை ஒட்டி அவர்கள் சுய இன்பம் ஆர்கசம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது அதிமுக, பாமக, பாஜக, புரட்சி பாரதம் இன்னும் இதர பிற இயக்கங்கள்லாம் ஒன்றிணைந்து விட்டது என்கிற அச்சம் இவர்களுக்கு பெருமளவில் நிலவுகிறது. அதன் வாயிலாக என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்யறாங்க. உதயநிதி அவர்கள் கூட இப்ப பேசினார் அண்மையில இந்த கூட்டணியை பத்தி. கூட்டணியின் மீது எழுந்திருக்கக்கூடிய பயம் இவர்களை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது, செய்ய வைக்கிறது. அதுவும் குறிப்பிட்டு பாருங்க, பாமக வலிமையா இருக்கக்கூடிய வாக்கு வங்கி பெருமளவில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த செயலை செய்யறாங்கன்னா எந்த அளவிற்கு திமுக கீழ்த்தரமாக இறங்கி இந்த தேர்தலில் அவர்கள் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்க அதை தோத்துடணும், இதுதான் அவங்களுடைய பிளான். நான் ஜெயிக்கிறோனோ இல்லையோ நீ ஜெயிக்க கூடாதுன்ற ஒரு கீழ் எண்ணத்தில் செயல்பட தொடங்கி விட்டார்கள். எனவே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், ஏற்கனவே கூறு போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த திமுக தமிழகத்தை, இவனுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்துக்கும். இவர்களிடமிருந்து நாம் தப்பிக்க தான் வேண்டும். சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள். தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீய சக்தி திமுகவை இந்த ஆட்சியோடு இந்த 2 மாதத்தில் அகற்ற வேண்டும்.